ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல், அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்துடுச்சுங்க. ஸோ நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் டு பெங்களூர் வர போகிறோம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா நான் வந்து booking.comல தான் புக் பண்ணேன். booking.comல பேர்ட் நெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இது. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நான் நினச்சேன் பேச்சுலர்ஸாக இருக்கவங்க, சிங்கிளாக வரவங்க இந்த மாதிரி தான் புக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, இங்கே வந்து எல்லோரும் ஃபேமிலிஸ்லாமே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நாட்டுக்கு நம்மளும் ஃபாரினர் தானே, அதனால் எல்லோரும் வந்து எங்கே சொல்கிற யூரோப் கண்ட்ரீஸு, நான் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் ரூம் பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஃப்ரான்ஸு, நெதர்லாண்ட் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த பிஜி நடத்துகிறவர், இந்த ஹாஸ்டல் நடத்துகிறவர் வந்து ஜெர்மன். ஸோ அவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதனால் மோஸ்ட்லி நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா, நாங்கள் இருந்த அங்கே 5 டேஸுமே வாட்ரு எங்கேயுமே வாங்கலைங்க. ஏன்னா வாட்ரு வந்து அங்கேயே இருக்கும், நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். எங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க போகும்போது கூட நம்ம வந்து வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ எங்களுக்கு அங்கே 5 டேஸுமே வாட்ரு வாங்குகிற வேலையே இல்லைங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி காஃபியும் டீயும் வந்து நம்ம எப்போ வேணால் போட்டு குடிச்சிக்கலாம். அங்கே வந்து காஃபி டீ அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போ காலையில் மதியம் எப்போல்லாம் நமக்கு தோணுதோ நம்ம அப்போல்லாம் வந்து காஃபி டீலாம் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்மோக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இங்கே ஸ்மோக்கிங் அதுவும் அவைலபிளாக இருக்கும். ட்ரிங்க்ஸ் கூட வேணும்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நைட் டைமில் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து குக் பண்ண முடியாது, நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலே தான் மாரியம்மன் டெம்பிள் இருந்துச்சுங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. ஸோ தமிழ் சாப்பாடு வேணும், தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு எனக்கு இந்த ஊர் சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த தமிழ் கடை இருக்கும். ஸோ இந்த பிஜி பார்த்திங்கன்னா, இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா பசார்சனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கபுளாக இருந்துச்சு. இது கேஎல் சென்ட்ரல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் இந்த பசார்சனி. ஸோ அங்கே தான் இந்த ஹாஸ்டல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி தான். இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறது வரதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் சிஸ்டர் என்னவோ பண்ணின்னு இருக்கிறா. நம்ம ஊரில் கூட மெட்ரோவில் போய் நின்று இந்த மாதிரி டிக்கெட் எடுத்ததில்லை. இங்கே வந்து இது வந்து இந்த டிஜிட்டல் போர்டில் வந்து நான் டிக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறா. அங்கே வந்து அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, என்னென்ன மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காயின்ஸ் என்னென்ன காயின்ஸ் கொடுக்கணும், என்னென்ன நோட்டு கொடுக்கணும்னு. ஏன்னா நம்ம பக்கத்து ஸ்டேஷன் தான் கேஎல் சென்ட்ரல், நெக்ஸ்ட் ஸ்டேஷன்றதுனால ஒரு 50 வெள்ளிலாம் நம்ம போட்டோம்னா அது நம்மளை துப்பி கீழே அனுப்பிச்சி விட்டுடும். ஸோ நமக்கு டிக்கெட்டும் வந்துடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் ஏறிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து கேஎல் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறோம். ஸோ ஏன் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து பசார்சனிலேருந்து கேபு அந்த மாதிரி எடுத்தோம்னா எப்படியும் ஒரு 15 வெள்ளியாச்சும் ஆகும், 15லேருந்து 20 வெள்ளி ஆகும். ஸோ மெட்ரோ எடுத்தோம்னா ஒருத்தருக்கு 1 வெள்ளி 30 தான் ஆகுது, 1.30 தான் ஆகுது. ஸோ 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 2.60 தான் ஆச்சு எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன்றதுனால. ஆனால் கேஎல் சென்ட்ரல்லேருந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து மெட்ரோ எடுக்கலை. ஏன்னா அது வந்து ஒரு 55க்கு மேலே வந்தது, அந்த 55 வெள்ளிக்கு மேலே வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஒருத்தருக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் 2 பேருக்குமே ஒரு ஒரு 100 110 வெள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பார்த்திங்கன்னா 15 வெள்ளி தான் ஒருத்தருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அந்த கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து பஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய்ட்டு அங்கே கவுண்டரில் போய் பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டா பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அது பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நாங்கள் வந்து இந்த ஊர் சாப்பாடே சாப்பிட்லங்க. அந்த நசிலேம்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதை நாங்கள் ட்ரை பண்ணலன்னு இல்லை, அந்த மாதிரி கடையே எங்களுக்கு ஷாப்பே பார்க்கல நாங்கள். ஸோ அதுக்காக அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காக நாங்கள் தேடியும் போகல. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கு கேஎல் சென்டரில் ஒரு ஷாப்பில் நாங்கள் பார்த்தோம். உட்காந்து அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம பஸ் ஏறி இங்கே வந்து ஏர்போர்ட் வந்து வந்துட்டோங்க. ஏர்போர்ட் வந்துட்டு இப்போ நம்ம மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் என்னை கேட்டால் நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறத விட மலேசியன் ஏர்போர்ட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்டாகவே செக் பண்ணாங்கங்க.
எல்லாத்தையுமே அங்கே ஸ்கேனிங்கில் வந்து அந்த லக்கேஜ் ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் என்னதெல்லாம் காட்டுது, ரொம்ப அதிகமாக ஏதாவது காட்டுறதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட்டும் ஏறிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பெங்களூர் வந்துடுவோம். இது நாங்கள் போகும்போது சென்னையிலேருந்து போனோம், ரிட்டன் வந்து நாங்கள் பெங்களூர் போட்டுட்டோம். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, ஒருத்தருக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டாட்டா, பை பாய்.